ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டில கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எஸ்டர்டே வீடியோலேயே. மார்க்கெட்டில் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்துச்சுன்னா செல் தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே கேப் அப்பில் ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு கொஞ்சம் லைட்டாக 15 மினிட்ஸ் மார்க்கெட் மேலே வந்துட்டு இங்கேருந்து கரெக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து மார்க்கெட் செல்லானது அகைன் திரும்பவும் கீழே வந்திருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் லிங்க்கு. அண்டு மார்க்கெட் இங்கேருந்து அகைன் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆனது. கரெக்டாக மார்க்கெட் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப ரெசிஸ்டண்ட்டில் தான் போய் முடிச்சிருக்காங்க. டுமாரோ மார்க்கெட் வந்து இங்கே மேலே ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் பைக்கு போகணும். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து செல் ஆகி இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே சேனலில் வந்து டாப்பில் இருந்தாங்கன்னா அகெயின் கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் ஒரு வால்யூம் கேண்டில் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 850 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கேப் டவுனில் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இங்கே எங்கேயாச்சும் வந்து ரீடெஸ்ட் ஆகும். ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் பொறுமையாக நம்மளோட சப்போர்ட் ஜோனுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் மேலே நல்லா போகும்போது வெயிட் பண்ணி புட் ஆப்ஷனில் வந்து பை பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகிருக்கணும். பிரேக் ஆகிட்டு மேலே போய் ரீடெஸ்ட் ஆகுறப்போ உங்களுக்கு பார்த்தா இங்கே எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸு. இந்த பிளேஸ் எங்கேயாச்சும் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புட் ஆப்ஷன் பக்கம் போகலாம். கீழே இந்த மார்க்கெட் மேலே வரும்போது கண்டிப்பாக புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆன மார்க்கெட்டு அகெயின் இங்கே இருக்க சப்போர்ட்டுக்கு வருவோம். இதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்லாவே நாளைக்கு அக்ரெசிவாகவே மார்க்கெட் கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.